பிஆர்பி சிகிச்சையால் உதிர்ந்த உங்கள் தலைமுடியை எவ்வாறு மீளப் பெறலாம் என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க உள்ளோம். பிஆர்பி சிகிச்சை என்பது தற்போது உலகெங்கும் மிக பிரசித்தமாக உள்ள ஒரு சிகிச்சை முறையாகும். இந்த பிஆர்பி முறையினால் அழிந்த கலங்கள் மீண்டும் உருவாக்கப்பட முடியும் என விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். ஹேர் லாஸுடன் இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த பிஆர்பி சிகிச்சை மூலம் அவர்களது முடியை திரும்பவும் பெற்றுக்கொள்வதற்காக. ஏன் இந்த முடி உதிர்கிறது என்று பார்த்தால் அதுக்கு முதலாவது காரணமாக இருப்பது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி என்று நாங்கள் கூறுவோம். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம், சில வகையான மருத்துவ நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். லிவர் டிசீசஸோடு இருக்கிற ஆட்கள் அல்லது டயபெட்டிக்கோடு இருக்கிறவர்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மற்றது சிலருக்கு ஹைப்போதைராய்டிசம்னு சொல்லுவோம். தைராக்சின் சுரக்கிற அளவு குறைவாக இருக்கும். அல்லது சில பெண்கள் உடல் பருமன் கூடியவர்களாக இருந்து பிசிஓடியால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படும். 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களில் டெஸ்டோஸ்டெரான் அளவு குறைவடைந்து கொண்டு செல்வதால், 50 வயதுக்கு மேற்பட்ட பெண்களில் ஈஸ்ட்ரஜனின் அளவு குறைந்து கொண்டு செல்வதனாலும் அவர்களுக்கு முடி கொட்டுதல் ஏற்படுகிறது. மற்றது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த பிரச்சனை காணப்பட்டால் குழந்தைகளுக்கும் ஏற்படும். அதாவது ஜெனட்டிக்காகவும் இந்த பிரச்சனை ஏற்படும். இந்த முடி உதிர்வதற்கென்றே தற்போது உள்ள மிகவும் சிறப்பான ஒரு சிகிச்சை முறை தான் இந்த பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டு. சிலருக்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் மாத்திரம் போதாமல் இருக்கும். அதனுடன் சேர்த்து மைக்ரோ நீட்லிங்கும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும். இது இரண்டுடனும் சேர்த்து மீசோதெரபி என்ற நியூட்ரிஷனல் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட் அமையும். பிஆர்பி ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் முதலாவது நாங்கள் செய்கிறது 20 மில்லிலிட்டர் அளவுள்ள பிளட் ஒரு நோயாளியிலிருந்து நாங்கள் எடுக்கிறோம். அந்த பிளட்டை நாங்கள் பிரித்தெடுத்து அதில் பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மாவை தனிப்படுத்தி எடுக்கிறோம். எடுத்து அதனை நாங்கள் ஸ்கல்ப் இன்ஜெக்ஷன்ஸ் மூலம் செலுத்தப்படுகிறது. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு முதல் நாங்கள் முழுக்க அந்த ஏரியாவை நாங்கள் அனஸ்தடைஸ் பண்ணுவோம். லோக்கல் அனஸ்தீசியா கொடுக்குறோம். அவ்வாறு கொடுப்பதனால அந்த நோவுகள் அவங்களுக்கு குறைவாக இருக்கும். மற்றது இது ஸ்டெரைல் கண்டிஷன்ஸ்லாம் இது நடத்துகிறதால இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஒன்றும் வராது. மற்றது யூஸ்வலாக 6 தொடக்கம் 8 செஷன்ஸ் செய்ய வேண்டிய ஏற்படும். ஒவ்வொரு செஷன்ஸும் சாதாரணமாக 3 தொடக்கம் 4 கிழமை இடைவெளி விட்டு நாங்கள் செய்வோம். மற்றது இந்த செஷன்ஸ் எல்லாம் முடித்து கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு ஹேர் வந்ததுக்கு பிறகு இவங்க 6 மாதத்துக்கு ஒரு தரமோ அல்லது ஒரு வருடத்துக்கு ஒரு தரம் எங்களிடம் காட்டி திரும்ப நாங்கள் இது ஒரு மெயின்டைனிங் செஷன்ஸ் செய்து இவ்வாறு தொடர்ச்சியாக இவங்க செய்யும் போது அவங்களுக்கு முழுக்க நிரந்தரமான முடி அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும்.